ஜிம்முக்கு அவரே கொடுக்குறாரோ? இல்லை இல்லை, என்னன்னா ஜாப் ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லலாம் சார். இந்த படத்துக்கு தெளிவாக உடம்பு வேணும்னா டைரக்டர் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ அதான் அண்ட் மோட்டிவேட் பண்ணார். உங்கள் 1 monthல உங்கள் பண்ண முடியும், ஈஸியாக 20 kgs கட் பண்ண முடியும். எப்படிப்பா ஆகாது, இது என்ன ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாதுன்னு ஏன்னா நான் நம்புகிறேன். ஷெட்யூல் எல்லாம் இவர் அனுப்புகிறார். ஷெட்யூலிங் 20 days சார், டெஃபினெட்லி வில் டூ சார். ஏன்னா அப்போ எனக்கே ஆகாதுன்னு சொல்லலான்னு என்கரேஜ் பண்ணுவார். ஓகே லெட் மீ ட்ரை என்ன பண்ணுறேன். அண்ட் அந்த மசில் மெமரி இருக்குது சார். ஸோ அதனால் கொஞ்சம் மீன் வேணா ஈஸியானா தெரியும் சார். சார் இந்த கொஸ்டின் வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்னடா படம் வந்தால் இங்கே ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் இல்லாமல் போகுது. ஆனால் வந்து ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது, அங்கே வந்து படத்தை ரிலீஸே பண்ண விடல. ஏன் அது வந்து யாருமே குரல் கொடுக்கல? இங்கே வந்து எல்லா பெரிய ஆட்சியாளர்களும் சொல்கிறாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்தால் நாங்கள் கன்னடா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சில கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இல்லை டிரான்ஸ்லேட் So he's just asking you, like, it's a little difficult to actually release Tamil movies in Karnataka. To release Tamil movies in Karnataka, there are a lot of opposition, and even for Kannada movies there are like a little bit of oppositions here, but you are able to do that. So why is it so, and why you're not raising voice against that when Tamil movies are being, released in Karnataka, is what he's asking. Sir, நான் பிறந்த முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ ஒன்றுமே ஸ்டாப் பண்ணல சார். இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டாரு சார். என்ன சொல்கிறேன்னா டைரெக்ட் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார், we adore our mother tongue. When it comes to our mother tongue, definitely people will react, sir. And அந்த படம் விட்டு வேற எல்லா படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ எங்கள் கன்னடா ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி பண்ணுவார் சார். வென் இட் கம்ஸ் டு தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் மதர் டங், டெஃபினெட்லி தே வில் அப்போஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சார். இல்லை, இவர் கேட்டதுலேயே அதே ஒரு கொஸ்டின் தான். ஏன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் கூட வந்து குரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சொல்லிட்டாரு. சரி சார் கன்னடா எங்க மதர் டங் தான் சார். ஓகே சார். ப்ரொடியூசர் சார், அதனால குடகுல குரலா கொடுக்கல சார். ப்ரொடியூசர் சார், அவர்கிட்ட சொல்லிடுங்க, கேடி பெரிய ஃபிலிம், அதே மாதிரி விஜய் படமும் பெரிய ஃபிலிம். ஏன்னா அவங்க டோட்டலாகவே பெரிய பெரிய ஃபிலிம் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் எப்படி வரப்போகுது, இந்த படம் எப்படி வந்திருக்கு கொஞ்சம் கேளுங்க.